உலகம் யாவும் தாமுலா வாட்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிய விளையாட்டுடையார் அவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே. அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலம் நலமறி ஆவல். இது நமது சேனலில் 15வது பதிவு. இந்த பதிவில் நாம் கடந்த பதிவில் பார்த்த உடன்பாடு என்னும் உயிர் சக்தி அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவை பார்க்கலாம். முதல் பாகத்தையே முழுசாக கேட்க முடியவில்லை, மறுபடியுமா என்று நீங்கள் கேட்பது உங்களது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கிறது. கொஞ்ச நாட்களாக என்னுடைய மைண்டு வாய்ஸே எனக்கு கேட்க ஆரம்பித்து விட்டது. சரி, அதுவும் நல்லது தானே. நம்ம புத்தி சரியாக தான் வேலை செய்கிறதா என்பதும் தெரிந்துவிடும். நண்பர்களே, விவேக்கு கேட்ட மாதிரி மற்றவர்களுடைய மைண்டு வாய்ஸ் கேட்காம இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அதுவும் சில நேரங்களில் கேட்க ஆரம்பித்து விடுகிறது. சரி, எல்லாம் அவன் செயல். பதிவை தொடரலாம். சென்ற பதிவில் முரண்பாடுகளை களைய வேண்டும், உடன்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். பதிவின் போது 20 நிமிடங்களுக்கு மேல் ஆனது. எனவே கருத்தை நிறைவு செய்ய முடியல. சொல்ல வந்த கருத்தை முழுமையாக சொல்லிடணும் இல்லையா, உறக்கச் சொல்லிடணும். அதனால் இந்த பதிவில் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். முரண்பாடுகளை களைத்துவிட்டு உடன்பாடுகளை நமது உற்ற துணையாக கைகோர்த்து கொண்டால் அது நமது ஆணவத்தை அகற்றி அழகும் அறிவும் தந்து இந்த சமூகத்தில் நம்மை சிறப்பாக வாழ வைக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வில் 3 விதமான பங்களிப்பை கட்டாயம் செய்தாக வேண்டும். ஒன்று, தனது குடும்பத்திற்கான பங்களிப்பு. இரண்டாவது, சமூகத்திற்கான பங்களிப்பு. அடுத்து, இறைவனுக்கான பங்களிப்பு. மறுபடியும் சொல்கிறேன், குடும்பத்திற்கான பங்களிப்பு, சமூகத்திற்கான பங்களிப்பு, இறைவனுக்கான பங்களிப்பு என்று 3 வகையில் நாம் செய்தாக வேண்டிய, கடமையாற்ற வேண்டியது உள்ளது. இதில் குடும்பத்திற்கான பங்களிப்பு என்பது ஓரளவு எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அதை நாம் அனைவருமே செய்து வருகிறோம். ஆனால் அதற்கான அங்கீகாரம் எல்லோருக்கும் கிடைத்ததா என்றால் அது கேள்விக்குறிதான். நாம் இந்த சமூகத்தில் நிறைய பார்க்கிறோம். ஒரு தரப்பில் சிலர் எனது பேரண்ட்ஸ் எனக்கு தேவையானதை, படிப்பு, வேலை, சம்பாத்தியத்திற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து மேலும் வாழ்விற்கு தேவையான அடிப்படை ஆதாரங்களையும் செய்து வைத்துள்ளார்கள் என்றும், இன்னொரு தரப்பில் எனது பெற்றோர்கள் எனக்கென்று எதையும் சேர்த்து வைக்கவில்லை, மாறாக இருந்ததையும் அளித்து விட்டார்கள், நான் தான் கடின உழைப்பால் இவற்றையெல்லாம் உருவாக்கினேன் என்றும், இன்னும் ஒரு சிலர் எங்கள் அப்பா என்னை கடன்காரனாக்கிவிட்டு மொத்த குடும்பத்தையும் என் தலையின் மீது சுமத்தி விட்டு போய்விட்டார், நானும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று புலம்புவதையும் நாம் கேட்டிருக்கிறோம். எது எப்படியானாலும் குடும்பத்திற்கான பங்களிப்பு என்பதை தவறாமல் செய்ய வேண்டியது நமது கடமையில் முதன்மையானது. அடுத்து, சமூகத்திற்கான பங்களிப்பு. நம்மால் இயன்றதை செய்யுங்கள். அது 10 ரூபாயாக இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 10 லட்சம், 10 கோடியாகவும் இருக்கலாம். அவரவர் சக்திக்கு தகுந்தாற்போல் செய்யுங்கள். நாம் ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்துகின்றோம். யாராவது வயதானவர்கள் வந்து கை நீட்டுகிறார்கள். இல்லை என்று சொல்லாமல் ஒரு 10 ரூபாய் கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் அவர்கள் அதற்கு மேல் எங்கும் போய் வேலை செய்து சம்பாத்தியம் செய்ய முடியாது. பெற்ற பிள்ளைகளும் கைவிட்டு இருப்பார்கள். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை ஆராயாமல் ஒரு 10 ரூபாய் கொடுத்து விடுங்கள். நண்பர்களே, 10 ரூபாய் கொடுத்தாலும் தானம்தான், 10 லட்சம் செய்தாலும் தானம்தான். இயன்றதை செய்யுங்கள். எங்களது கோவை மாவட்டத்தில் இலவசமாக உணவு, மலிவு விலை உணவு என்று நிறைய இடங்களில் வழங்கி வருகிறார்கள்.
இந்த நிகழ்வு என்பது உலகமெல்லாம் நடந்து வருகிறது. அவர்களுக்கெல்லாம் சிறப்பாக வாழவும் அடுத்த பிறவியும் அவர்கள் ஒளியில் பிறந்து உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு அடுத்து இறைவனுக்கான பங்களிப்பை பார்க்கலாம். நண்பர்களே, அவர்தானே நமக்கு தர வேண்டும், நாம் என்ன அவருக்கு தருவது என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெற வேண்டும் என்பதுதானே ஆதாயங்களை பெறுவதற்கான ஃபார்முலா, கிவ் அண்ட் டேக் பாலிசி. இப்படி ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெறுவதுதான் ஆதாயத்தை பெறுவதற்கான அடிப்படை. அதைத்தானே நமது முன்னோர்கள் காலம் காலமாக செய்து வருகிறார்கள். அவற்றை ஆராய்ச்சி செய்யாமல் நாமும் தொடர்ந்து செய்வோம். சரி நண்பர்களே, நாம் இறைவனுக்கு என்னென்ன தரலாம்? அவருக்கு, இறைவனுக்கு நடக்கின்ற பூஜை புனஸ்காரங்களுக்கு நம்மால் இயன்ற பொருள் உதவி செய்யலாம். ஆலயங்களில் நடக்கும் திருப்பணிகளுக்கு பொருள் உதவி செய்யலாம். அதற்கு வசதி இல்லாத நிலையில் உள்ளவர்கள் தங்களது உடல் உழைப்பை தரலாம். ஆலயங்களை தூய்மைப்படுத்தும் பணியை செய்யலாம். இப்படி ஏதாவது ஒரு வழியில் திருப்பணிகளை செய்து வந்தால் நமது துன்பங்கள் விலகி மன நிம்மதியை தரும் என்பது திண்ணம். நண்பர்களே, இந்த மூன்றில் குடும்பத்திற்கான பங்களிப்பு என்பது எவ்வளவு செய்தாலும் நிறைவும் பெறாது, நிம்மதியும் தராது. பெற்றோர்களுக்கு என்றும், கட்டிய கணவனுக்கு என்றும், மனைவிக்கு என்றும், பெற்ற பிள்ளைகளுக்கு, அடுத்து பேரன் பேத்திக்கு என்றும் தொடரும். முழுமை பெறுமா பெறாதா என்பது கேள்விக்குறியே. அதேபோல் சமூகத்திற்கான பங்களிப்பு என்பதும் பொருளாதார ரீதியாக தடைபடலாம். வருமானம் இல்லை, வயது முதிர்ச்சி, குடும்பத்திற்கான ஒத்துழைப்பு, குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இல்லாத நிலை, சமூக சூழல் என்று ஏதாவது ஒரு காரணத்தால் முழுமை பெறாத நிலை ஏற்படலாம். சமூகத்திற்கான பணி என்பது நிறைய இடர்பாடுகளை கடந்துதான் அதில் செயலாற்ற வேண்டும். ஆனால் இறைவனுக்கான பணி என்பது, பங்களிப்பு என்பது இவைகள் அனைத்தையும் கடந்து வந்து ஒரு நிறைவை தரும். அதில் முழுமை பெற்று நமக்கு முக்தியும் தரும் என்று உறுதியாக சொல்லலாம். அதேபோல் அவை இரண்டிலும் உடன்பாடும் முரண்பாடும் கலந்தே நமக்கு பயனளிக்கும். எப்படி குடும்பத்திற்கான பங்களிப்பும் சமூகத்திற்கான பங்களிப்பும் இரண்டிலும் உடன்பாடு முரண்பாடும் கலந்தே நமக்கு பயனளிக்கும். ஆனால் இறைவனுக்கான பங்களிப்பு என்பதில் முரண்பாட்டிற்கான இடம் இல்லை. இறைவன் வந்து உங்களிடம் நீ செய்தது அது சரியில்லை, இது சரியில்லை என்று உங்கள் மீது குற்றம் சுமத்தப் போகிறாரா? இல்லை வாதம் பிரதிவாதம் செய்ய போகிறாரா? அல்லை சண்டை இடப்போகிறாரா? அவரும் சிவனேன் என்று சிரித்து கொண்டு அமைதியாக இருப்பார், ஒன்றும் பேச மாட்டார். நீங்களும் அவருடன் சிவனேன் என்று பயணிக்கலாம். மேலும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதும் உயிரினங்களுக்கு உணவளிப்பதும் இறைவனுக்கு செய்யும் பணியே. அவரவர் வசதிக்கேற்ப எறும்பில் இருந்து யானை வரை உணவளிக்கலாம். அவரவர் வசதிக்கேற்ப ஊறுகின்ற எறும்பில் இருந்து யானை வரை உணவளிக்கலாம். நண்பர்களே, இவ்வளவு பேசுறியே, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது. மைண்ட் வாய்ஸ். நான் குடும்பத்திற்கான பங்களிப்பை செய்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் செய்ய வேண்டி உள்ளது. அதேபோல் சமூகத்திற்கான பங்களிப்பு என்பதும் பசித்தவனுக்கு ஒரு வாய் உணவு என்ற அடிப்படையில் தொடர்கிறது. என்னால் இயன்றவரை அதை செய்து கொண்டு இருக்கிறேன். அடுத்து இறைவனுக்கான பங்களிப்பு என்பது அவரது கருணையினால், மேலும் எனது தாய் தந்தையர் எனக்கு பெற்றுத்தந்த
தர்ம கர்மாதிபதி யோகத்தால் அதுவும் நடக்கிறது. எங்களது குலதெய்வத்தின் ஆலயத்தில் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்தோம். மேலும் அங்கே சித்தர்களின் தலைவன் ஞானக்கடல் நந்தி தேவனான நமச்சிவாயத்தின் கண்ணில் உதித்த கதிர்வேலனான கந்தபெருமானை பிரதிஷ்டை செய்துள்ளோம். அவன் அருளால் அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதையும் இங்கே எனது மனநிறைவோடு தெரிவித்து கொள்கிறேன். இந்த பக்தி நிலை ஒரு நாள் முக்தி நிலை அடையும் வரை எங்கள் திருப்பணி தொடர அவரை வேண்டுகிறேன். நண்பர்களே, இதற்கு மேல் தொடர்ந்து இதை தொடர்ந்தால் அது சுயபுராணம் பாடுவது போல் ஆகிவிடும். அதை எப்போதும் நான் விரும்புவதும் இல்லை. இறைவனின் திருப்பணிக்காக பல லட்சங்களை எனது சக்தியை மீறியும் செய்துள்ளேன். அவர் விஷயத்தில் கணக்கு பார்ப்பதில்லை. ஏனென்றால் நமது கணக்கை அவர் போட்டு கொண்டிருப்பதால் நாம் எங்கே கணக்கு பார்ப்பது? அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததுதான். எனவே இந்த பதிவை காணும் எனது நண்பர்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கருத்தை உணரும் நமது நண்பர்களின் எண்ணத்திலும் செயலிலும் நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படும். அதன் செயல்பாட்டால் அவர்களின் வாழ்வும் சுபிட்சம் பெறும் என்று கூறிக்கொண்டு எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.